நான் சொல்கிறேன், இன்னைக்கு நான் ஒரு ப்ராஃபட்டாக நீ நம்பினா, என் மேலே இருக்கிற ப்ரொஃபட்டிக்கை நீ நம்பினா, நான் சொல்கிறேன், எத்தனையோ ஆசீர்வாதங்களுக்கு உனக்கு நடையில் ஒரு 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 செவுரை நீ எழுப்பி வச்சிருக்கிற. நீ பேசின வார்த்தைகள், உன்னோட பெருமை, உன்னோட பிஹேவியர், உன்னோட குணங்கள், உன்னோட கேரக்டர்ஸ் ஆசீர்வாதத்துக்கும் உனக்கும் பெரிய நடுவில் ஒரு 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 செவரை எழுப்பி இருக்குது. இன்னைக்கு நம்ம அதுக்காக தான் வந்திருக்கிறோம். இந்த செவரெலாம் நம்ம இன்னைக்கு உடைக்க போகிறோம். we are going to break the walls. ஆண்டவருக்கு உனக்கும் இடையில என்னென்ன செவர் இருக்குன்னு பாரு. உன்னையும் ஆண்டவரையும் பிரிக்கிற மாதிரி எந்த ஒரு சூழலுக்கும் இடம் கொடுக்காது. உனக்கும் ஆண்டவருக்கும் இடையில எந்த ஒரு சூழ்நிலையும் விட்டுறாது. இன்னும் சொல்ல போனா, உனக்கும் ஆண்டவருக்கும் இடையில கணவனை விடாத, மனைவியை விடாத, பிள்ளைகளை விடாத, பேர பிள்ளைங்களை விடாதீங்க. உனக்கும் அவருக்கும் இடையில இருக்கிற ரிலேஷன்ஷிப்க்கு நடுவில் எதையும் உள்ள கொண்டு வராத. எல்லாரும் இன்னைக்கு காம்ப்ரமைஸ் பண்றது இந்த இடம் தான். ஜெபிக்கிறதுக்கான நீ நேரத்தை ஃபிக்ஸ் பண்ணி ஜெபி. அந்த டைம்ல யாரையும் விடாது. உன் லைஃபை ஃபோக்கஸ் பண்ணு. இந்த டைம் உன் சிந்தனையில ஃபோக்கஸ் பண்ணு. நீ எவ்வளோ ஜெபிக்கிறியோ அந்த அளவுக்கு உன் எண்ணங்கள் பாரு. நீ என்ன சிந்திக்கிறேன்னு எனக்கு தெரியல, ஆனால் நீ என்ன சிந்தி உனக்கு எவ்வளோ பேருக்கு தெரியும். எவ்வளோ பேருக்கு தெரியும் நீ சிந்திக்கும் போது நீ தப்பா சிந்திக்கிறேன்னு உனக்கு தெரியும். எவ்வளோ பேருக்கு தெரியும் இந்த எண்ணம் தப்புன்னு தெரிஞ்சே நான் சிந்திக்கிறேன்? எவ்வளோ பேர்? இந்த டைம் அதெல்லாம் கரெக்ட் பண்ணு. ஒரு சில டைம் நீ பேசும்போது மற்றவங்க ஹர்ட் ஆவாங்க, இந்த வேர்டு சொன்னா அவங்க காயப்படுவாங்க, தெரிஞ்சே பேசுவேன். எதுக்காக? அவங்களுக்கு என்ன ஆகட்டும், கொஞ்சம் சுருக்குன்னு படட்டும் அப்படின்னு. அப்படி இல்லை. கரெக்ட் யுவர் செல்ஃப். பக்கத்தில் பேச, உன்னை நீயே சரி செஞ்சுக்கோ. மற்றவங்க உன்னை கரெக்ட் பண்ண இடம் கொடுக்காது. இஃப் யூ ஆர் a God child, ஒரு தேவ பிள்ளையா இருந்தா, don't allow somebody to correct you. உன்னை நீயே கரெக்ட் பண்ணிக்கோ. பக்கத்தில் பேச, மரியாதையை சம்பாதிக்கணும். Respect should be earned. It is not a gift. Love is gift. Trust is not a gift. உன்னை மற்றவங்க நம்பணும், நீ மற்றவங்களை நம்பணும்னா அதை நம்ம என்ன பண்ணணும்? சம்பாதிக்கணும். கிஃப்ட் இல்லை அது. அன்பு மட்டும்தான் கிஃப்ட், ஃப்ரீயாக கிடைக்கும். அன்கண்டிஷனல் லவ், நிபந்தனை இல்லாதது அன்பு மாத்திரம்தான். ட்ரஸ்ட் அப்படி இல்லை. ட்ரஸ்ட் இஸ் பேஸ்ட் ஆன் த கண்டிஷன்ஸ். நம்பிக்கை நிபந்தனைக்கு உட்பட்டது. மதிப்பு மரியாதை நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. இட் இஸ் நாட் a gift. You have to earn it. நீ என்ன பண்ணாத? சம்பாதிக்கணும். உன்னை மற்றவங்க மதிக்கணும்னா you have to earn it. உன்னை மற்றவங்க நம்பணும்னா you have to earn the trust. எல்லாரையும் நேசிக்க சொல்லிக்கிறார், எல்லாரையும் நம்ப சொல்லிக்கிறாரா? இல்லை.